வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான சாத்தூர் சேவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே மிளகு சேவ் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து ஒரு பவுலில் கடலை மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அளவு அரிசி மாவு. இந்த அரிசி மாவு வந்து கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக சேர்க்குறோம். அப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு, பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் உப்பு தேவையான அளவு. கடைசியாக பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்க்கலை, வெறும் பூண்டு மட்டும்தான் அரைச்சி அதோட பேஸ்ட் அப்படியே சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும், அப்போ தான் நமக்கு அந்த கடையில் நம்ம சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து வரும். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து இந்த மாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிட முடியும். இந்த அளவுக்கு மாவு வந்து பதம் நமக்கு வேணும். இந்த அளவுக்கு இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும், அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா கடலை எண்ணெய், உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது நல்லா சூடாகட்டும். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சாரணி, எல்லார் வீட்லேயுமே இந்த கரண்டி இருக்கும், இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் மாவு வந்து கொஞ்சமாக உருட்டி வச்சு அப்படியே கையை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை வந்து தேய்க்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கீழே எண்ணெயில் இறங்கும். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன காராசேவாக தான் கிடைக்கும். உங்களுக்கு வந்து கடையில் வாங்குறது கொஞ்சம் நீளமாக கிடைக்கும். அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து அந்த கரண்டி வந்து அந்த எண்ணெய் சட்டியோடு சேர்த்து வச்சு ஒட்டி வச்சு அப்படி நீங்கள் மாவை வந்து தேய்க்கணும். அப்போது டைரெக்டாக அது வந்து எண்ணெயில் வந்துட்டு இறங்கும்போது நமக்கு நீளமாக கிடைக்கும். ஆனால் அதில் என்ன விஷயம்னா நமக்கு வந்துட்டு அதோட சூடு வந்து அது நம்ம உள்ளே இருக்க பிழிஞ்சதுக்கப்புறம் அதோட ஆவி வந்து சூடாக கையில் அடிக்கும். ஸோ நம்மளால் தொடர்ந்து அதை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி அதை பண்ண முடியாதவங்க முறுக்கு புளிகிற அச்சு இருக்கு இல்லையா, நீங்கள் அதை கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி கராசேவ் வந்துட்டு ஈஸியாக பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் புளிஞ்சாச்சு. இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் செகண்ட் டைம் செஞ்சது வந்து கொஞ்சம் நல்லா நீளமாக வந்திருக்கு. ஆனால் இது வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த கடாய் வந்து அவ்வளோ ஸ்டடியாக வந்து கேஸ் ஸ்டவ்வில் இருக்காது. அவ்வளோதான், டேஸ்டியான சாத்தூர் கராசேவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.